சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 14 உள்ளடங்கிய வார்டு எண் 182வது கந்தன்சாவடி சமுதாய நலக்கூடத்தில் 26/8/2025 அன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவர்களிடம் பெற்ற மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்ட சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கினர். உடன் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் 14வது மண்டல குழு தலைவர் பெருங்குடி எஸ்.பி. ரவிசந்திரன், 182வது வட்டக்கழக செயலாளர் அன்பின் மா. ஆறுமுகம், பகுதி துணை செயலாளர் வி. கே. வெங்கடேசன், மாவட்ட பிரதிநிதிகள் கோவிந்தன், செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆதார் எண்ணை சரி செய்ய வந்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் கோரிக்கையை ஏற்று மனிதநேயத்துடன் உதவிய திமுக வட்ட செயலாளர் அன்பின் மா. ஆறுமுகம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். கோரிக்கை வைத்த 2 மணி நேரத்தில் காரில் பறந்து சென்று வாங்கி வந்து கேட்ட உதவியை செய்து கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளி பெண்ணும் அவரது தாயாரும் சென்னை பெருங்குடி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர். கணவனை இழந்த புவனா என்பவருக்கு 23 வயதில் கீர்த்தனா என்ற மாற்றுத்திறனாளி பெண் உள்ளார். கீர்த்தனாவிற்கு ஆதார் எண் சரி செய்ய சென்னை பெருங்குடியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு மாற்றுத்திறனாளி மகளை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார் புவனா. அங்கு சென்றபோது அங்கிருந்த திமுக 182வது வட்ட செயலாளரும் சமூக ஆர்வலருமான அன்பின் மா. ஆறுமுகமிடம் மாற்றுத்திறனாளி பெண்ணின் தாய் தனது மகளுடைய சக்கர நாற்காலி பழுதாகி பயன்படுத்த முடியாத சூழலில் இருப்பதாகவும் அதனால் தனது மகளை எங்கும் அழைத்து சென்று வர முடியவில்லை என்றும் தனது மகளின் பயன்பாட்டிற்கு ஒரு சக்கர நாற்காலி வாங்கி கொடுக்க முடியுமா என்று கேட்டுள்ளார். சற்றும் யோசிக்காமல் உடனே சமூக ஆர்வலரான ஆறுமுகம் அவரது சக நண்பர்களை காரில் சென்னை வளசரவாக்கம் அனுப்பி வைத்து அங்கிருந்து சக்கர நாற்காலியை புதியதாக வாங்கி வந்து கோரிக்கை வைத்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பரிசாக வழங்கினார். தனக்கு புதிய சக்கர நாற்காலியை வாங்கி கொடுத்த ஆறுமுகத்திற்கு நன்றி மாமா என மாற்றுத்திறனாளி பெண் மகிழ்ச்சியாய் அவரது நன்றியை தெரிவித்ததை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் கண் கலங்கியது. மழலை சிரிப்பு போன்று சிரித்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் சிரிப்பை பார்த்து அவரது தாய் மகளின் சந்தோஷத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தினார். மேலும் இந்த புதிய சக்கர நாற்காலியை வைத்துக் கொண்டு பீச் போவேன், பார்க் போவேன் என்று சந்தோஷமாய் மாற்றுத்திறனாளி பெண் கூறினார். இதுகுறித்து அவரது தாய் புவனா பேசுகையில், கணவனை இழந்து மாற்றுத்திறனாளி மகளை வளர்த்து வரும் நிலையில் ஏற்கனவே வைத்திருந்த சக்கர நாற்காலி பழுதடைந்ததால் இந்த முகாமில் அப்பகுதி திமுக பிரமுகர் ஆறுமுகத்திடம் புதிய சக்கர நாற்காலி வேண்டி கோரிக்கை வைத்தோம். சற்றும் யோசிக்காமல் சற்று நேரம் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே ஆட்களை அனுப்பி சக்கர நாற்காலி கடையை கண்டறிந்து புதிய சக்கர நாற்காலியை சுமார் 2 மணி நேரத்தில் வாங்கி வந்து கொடுத்தார். எனது மகள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நான் தூக்கி கொண்டு சென்று விடுவேன். தற்பொழுது எனக்கும் வயதாகிவிட்டது, அவளும் பெரியவளாகிவிட்டாள். ஆகையால் எங்கும் என்னால் தூக்கி கொண்டு செல்ல முடியவில்லை. எனது மகள் ஆசைப்பட்டது போன்று பீச், பார்க், கடைகளுக்கு இனி சுலபமாக அழைத்து சென்று வருவேன் என மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்.